the triumphal entry into Jerusalem. தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் அங்க கட்டியிருக்கும், அவைகள் நீங்க அழுத்துட்டு வாங்க, இது யாருக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இதுல 2 பேரை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். முதலாவது, அந்த சீஷர்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து போய் அந்த கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். 2வது, அந்த கழுதை குட்டி அது தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் இப்படிதான் நடக்கணும்னு சொன்னா அப்படியாய் அது கீழ்ப்படிந்து தன்னை இசைந்து கொடுத்தது. இட் வாஸ் an untamed donkey. அது பழக்கப்படுத்தாத, யாரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. ஆனால் அந்த கழுதை குட்டி தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தது. அநேக நேரங்களில் தேவன் நமக்கும் சொல்லுகிற காரியங்களை நாம் நேற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம். ஒருவேளை கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு கொடுக்காதவர்களாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பழகாத காரியம் புதியதா இருக்கும். லைக் த அன்டேம்டு டாங்கி, பழக்கப்படுத்தாத காரியத்தை தேவன் நம்மோடு பேசலாம். ஆனால் அவைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ட்ரையம்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.